வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. நான் தான் உங்கள் செலின்ராய், ரைட்டர் அண்ட் ரிலேஷன்ஷிப் அல்கமிஸ்ட், எழுத்தாளர் மற்றும் ஆன்மீக உறவியல் மேம்பாட்டாளர். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், மனிதர்களை பற்றிய உளவியல் உண்மைகள், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுடைய சுயமரியாதையை, சுய மதிப்பை உயர்த்தக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னா செய்யாதீங்க. அதை என்ன காரணத்துக்காகவும் செய்யாதீங்க. மற்றவங்க உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க, இல்லைனா அடுத்தவங்கலாம் செய்கிறாங்களே நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி அப்படின்லாம் யோசித்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலோ, இல்லைன்னா உங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை அப்படின்னாலும் அங்கே தயவு செஞ்சு போகாதீங்க. நிறைய பேர் மனசுக்குள்ளே நிறைய வெறுப்பை நம்ம மேலே வச்சுக்கிட்டு, ஆனால் வெளியில் ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரியும் காட்டிக்குவாங்க. நம்ம வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேம்போக்காக வெளிப்படையாக சொல்லுவாங்க. இதெல்லாமே நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்தால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி உங்கள் மனசுக்கு பட்டுச்சு அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறது அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் வேணும்னே கூப்பிடுறாங்க, உங்கள் மேலே ஏதோ காழ்ப்புணர்ச்சியோடையோ இல்லை பொறாமையோடையோ இருக்காங்க அப்படின்றத நீங்கள் சென்ஸ் பண்ணிங்கன்னா, அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரியான இடங்களுக்கு போகாதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களை விட பொருளாதாரத்திலோ இல்லைனா உலக ரீதியான லௌகிகமான விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்லையோ அவங்க மேம்பட்டு இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும், ஆன்மீக சக்தி அளவில், அதாவது எனர்ஜி அளவில் உங்களை விட ரொம்பவும் கீழே இருப்பாங்க. அதனால உங்களை பார்க்கும்போதோ அல்லது உங்கள் கூட அவங்க இருக்கும்போதோ அவங்களால உங்களை விட சிறப்பானவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் தங்களை உணர முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட இருப்பை அவங்களால தாங்கிக்கவும் கையாளவும் முடியாமல் ரொம்ப அசௌகரியமாக உணர்வார்கள். தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. உங்கள் முன்னாடி ரொம்பவும் தாழ்வாக உணர்வாங்க. அந்த தாழ்வு மனப்பான்மையை மறைச்சிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப பலசாலிகள் மாதிரியும் இல்லைனா உங்களை விட உயர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. ரொம்ப உயர்வு மனப்பான்மையோடு நடந்துக்குவாங்க. இப்படிலாம் அவங்க நடந்துக்கிறதுக்கு காரணமே உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுற அந்த தாழ்வு மனப்பான்மையை மறைச்சிக்கிறதுக்காகத்தான். இவ்வளவு குழப்பமான மனநிலையோடையும் குதர்க்க புத்தியோடையும் உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சியோடையும் பொறாமையோடையும் இருக்கிறவங்க உங்ககிட்ட நன்றாகவும் அன்பாகவும் பாசமாகவும் நல்ல மனநிலையுடனும் தான் நடந்து கொள்வார்கள் அப்படின்னு நீங்கள் எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரியான நபர்கள் உங்களை அழைச்சாங்கன்னா ஒருபோதும் நீங்கள் அங்கே செல்லாதீர்கள், அங்கே போகவே போகாதீங்க. காரணங்கள் எதுவுமே இல்லாமல் உங்களை யாராவது விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காமல் உங்களோட வேலைகளை மட்டும் செய்யுங்க. யாராவது சும்மா வெறுமனே ஒரு பேச்சுக்காக வெளிவார்த்தைக்காக மட்டும் அழைச்சாங்கன்னா அங்கே போகாமல் மறுத்துருங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள கடந்து போயிருங்க. உங்களோட முன்னேற்றத்திலும் மன அமைதியிலையும் மட்டுமே ஒரே குறிக்கோளாக இருந்து அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆனால் ஒருபோதும் அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களை யாராவது காரணங்களே இல்லாமல் அவமதிச்சாங்கன்னா நீங்கள் உருப்படியாக செய்கிற பயனுள்ள செயல்களையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் மட்டுமே அவங்களுக்கு பதில்களாக்குங்க. பொதுவாக நம்ம உறவு வேண்டான்னு சொல்லிட்டு யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, தொடர்ந்து அவங்களை கெஞ்சிட்டு இருப்போம், இல்லைனா நம்ம எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை கொடுத்துட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க. உங்கள் உறவே வேண்டான்னு யாராவது உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா, உங்களை நிராகரிச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் கெஞ்சிட்டு இருக்காமல் நீங்களும் அந்த உறவுகளை இல்லைனா அந்த நபர்களை நிராகரிச்சிருங்க. எப்போவுமே எந்த அளவுக்கு உங்களால் அமைதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருங்க. ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் மட்டும் ஒரு இடத்துல இல்லைனா ஒரு நபரோட நீங்கள் அப்போ பேசி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் மட்டும் பேசுங்க. நீங்கள் யார்கிட்டெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உண்மையிலேயே உங்ககிட்டையும் பாசமாக தான் இருக்காங்களா, இல்லைனா வெறுமனே உங்களை சும்மா பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறத கவனிங்க. அப்படி உங்களை அவங்க வெறுமனே சும்மா பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் முழுவதுமாக ஒதுங்கிடுங்க. உங்களோட சுயமரியாதையை சோதிக்கும் இல்லைனா அதற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் இல்லைனா நபர்களையும் உங்களோட வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அனுமதிக்காதீங்க. உங்கள் கூட ரொம்பவும் நெருக்கமாக இருந்தவங்க உங்ககிட்ட இருந்து விலகி போனாங்கன்னா, உங்கள் கூட இருக்கிற உறவை அவங்க முறிச்சுக்க விரும்பினாங்கன்னா அவங்க உங்கள் கூட உறவை தொடரணும் அப்படின்னு நீங்கள் அவங்கள கெஞ்சிக்கிட்டே இருக்காதீங்க. தாராளமாக என்னை விட்டுட்டு நீங்கள் போகலாம், ஆனால் ஒருபோதும் நீங்கள் திரும்ப வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அவங்கள வழி அனுப்பி வச்சுருங்க. உங்களை யாராவது அவமதிச்சாங்கன்னா அல்லது குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் அமைதியையும் மட்டுமே அவங்களுக்கு உங்களோட பதிலாக நீங்கள் திருப்பி கொடுங்க. உங்ககிட்ட யாராவது பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க கூட நீங்கள் விவாதிக்கன்னா அது எந்த விதமான பயனையும் தராது. அதே சமயம் அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் நம்புகிற மாதிரியும் அவங்கக்கிட்ட காட்டிக்காதீங்க. அவங்க சொல்கிறத ஆமோதிக்காதீங்க, ஒப்புக்காதீங்க. எந்த விதமான உணர்ச்சிகளையும் உங்களோட முகத்தில் காட்டாதீங்க. வெறுமனே அவங்களோட கண்களை மட்டும் நீங்கள் உத்து பார்த்துக்கிட்டு உங்களோட உணர்ச்சிகள் எதையுமே வெளிக்காட்டிக்காத முகத்தோட ரொம்ப அமைதியாக இருங்க.
உங்களுக்காக மட்டுமே, உங்களோட குணங்களுக்காக மட்டுமே மதிக்காத நபர்களை நீங்களும் மதிக்காமல் அவங்கக்கிட்ட இருந்து முழுவதுமாக ஒதுங்கிடுங்க. ஒருவேளை தங்களோட வாழ்க்கையில் வேறு யாருமே இல்லாமல் போயிட்டா நீங்கள் தேவைப்படுவீங்களோ அப்படின்னு உங்களை ஒரு 2ஆம் பட்ச 3ஆம் பட்ச இடத்துலையே வச்சிட்ருக்கோம். தங்களுடைய சுயநலங்களுக்காக மட்டுமே உங்களோட உறவு வைத்துக்கொண்டு ரொம்பவும் போலியான மரியாதை கொடுத்துட்டு இருக்கிற நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கிடுங்க. சில சமயங்களில் அப்படிப்பட்ட நபர்கள் வெளியாட்களாக இல்லாமல் உங்களோட நெருங்கிய உறவு வட்டத்திற்குள்ளேயே இருக்கிற பட்சத்தில் மனசளவுலையாவது அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மேலே எந்த விதமான உணர்வு ரீதியிலான ஒட்டுதலும் சார்பு தன்மையும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கலாம். ஒரு மதிப்பு மிக்க நபராக நீங்கள் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். இது தவிர இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் எழுதின புத்தகங்கள்லாம் நீங்கள் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி, கர்மா இந்த டாபிக்ஸ்லாம் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.